Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala state, no betting, no gambling. 26/11/2024 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி கம்பெனியோட இந்த மாதத்தோட 4th வீக் ஒரு சிறப்பான கெஸ்ஸிங் ஒன்று பார்த்துலாம். நவம்பர் மாதத்தோட 4th வீக்கு அண்ட் போன மாதத்தோட 4th வீக் ரிசல்ட் வந்து 385 அண்ட் போன வாரம் வந்த ரிசல்ட் வந்து 485. எப்படி வந்திருக்கு எல்லா செவ்வாய்க்கிழமை எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு நம்மளோட ஃபாலோயிங் கால்குலேஷனை பார்த்துருவோம். அந்த இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு 287, நேற்று 287, இன்றைக்கி 287 ஒரே ரிசல்ட் வந்துச்சு. இன்றைக்கி நம்மளால் பப்ளிக் வீடியோ போட முடியல, மெம்பர்ஷிப் நம்ம தான் கொடுத்துருந்தோம். இருந்தாலும் நாளைக்கு ஒரு சிறந்த கெஸ்ஸிங்கை மார்க் பண்ணிட்டு பார்த்துருவாங்க. லாஸ்ட்டு மந்த்து 4வது வாரம் செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி கம்பெனியோட ரிசல்ட் வந்து 385. அண்ட் அதுக்கடுத்த வாரம் போன மாதம் 5 வாரம், அதுக்கடுத்த வாரம் 899, 782, 427, 485, ஃபைனலாக இன்றைக்கி ரிசல்ட்டு 287. முதல்ல லாஸ்ட் மந்தோட மெயின் ரூட்டு 4வது வாரம் ரூட்டு மார்க் பண்ணிடுவோம். 4வது வாரம் 385க்கு நம்ம கால்குலேஷன் எடுக்க போகிறது வந்து 385க்கு ஒரு நாள் முன்னாடி 065. அதோட க்ளூ நம்பரோட பிசி வந்து 21, பவர் பண்ணால் 76. இந்த 76ல் +1 மைனஸில் 7ல் 1 ப்ளஸ்ஸு 6ல் 1 மைனஸில் 76க்கு 85ன்னு நமக்கு பிசி மேட்ச் ஆகுது. ரிசல்ட்டு 385. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ரூட்டில் நமக்கு இன்றைக்கி ரிசல்ட் வந்து 287, க்ளூ நம்பர் 343. இப்போ 43ஓட பவர் 98. 98ல் 1 ப்ளஸ் மைனஸ் பண்ணால் 07ன்னு வரும். 07ன்ற போது 807 நமக்கு கிடைக்குது. அந்த 8 வந்து பவரில் ஒரு 307 இல்லை 357 ரெண்டு நம்பர். பிசியில் 07, 57 ஸ்ட்ராங்கு. 3 டிஜிட்டில் 307, 357 வரலாம். ஓகே, லாஸ்ட் வீக் வந்து 485க்கு 1 டே பிஃபோர் 729. க்ளூ நம்பரோட பிசியே வந்து பவரில் வந்துச்சு 35, ஒரு போர்டு பவர் பண்ணால் 85. ஓகே, இதில் செகண்ட் டிஜிட் கட் பண்ணோம்னா 385ன்னு வரும். ரிசல்ட்டு நமக்கு 485 மேட்ச் ஆகும். ஓகே, இப்போ நமக்கு அதே ரூட்டில் இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட பிசி வந்து 43. 43ல் ஒரு போர்டு பவர் பண்ணால் 93 வரும். 93 நாளைக்கு பிசியில் வந்ததுன்னா 793ன்னு ஒரு 3 டிஜிட்டில் வரலாம். ஓகே, அண்ட் அதுக்கடுத்து போன மாதம் லாஸ்ட்டு வீக், இந்த மாதம் இதுதான் கடைசி வாரம் இல்லையா? ஆமாம், இந்த மாதம் இதுதான் கடைசி வாரம். போன மாதம் 5 வாரம் 4வது வாரம், அதனால் 5வது வாரம் 899 வந்தது. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி 132. க்ளூ நம்பர் வந்து 243. இந்த 3287ன்றது அதிகமாக இந்த மாதம் ஃபாலோ ஆகிருக்கு. 243ல் பிசி 43, கண்டினியூஷன் 44. ஓகே, 344 ஃபுல்லாக பவர் எடுத்தோம்னா 899 வரும். இந்த ரூட்டில் வந்து நமக்கு +1 கால்குலேஷனில் அதே தான் 43, 44, 344 பவர் பண்ணால் 899ன்னு வரும். நாளைக்கு ஒரு வேளை ரிப்பீட்டடாக ஒரு 99 வரலாம். அப்படி வந்ததுன்னா என் கணிப்பு வந்து ஒரு 199ன்ற நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதான்னு பார்த்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு அடுத்த வாரம்லாம் 782 வந்திருக்கு. 782 வந்து 1 டே பிஃபோர் வந்து திங்கக்கிழமை ரிசல்ட் 146. க்ளூ நம்பர் வந்து ஃபுல்லாக 252 + 30 கால்குலேஷன் ஃபாலோ ஆகிருக்கு. 282, ரிசல்ட்டு 782. இப்போ அதே மாதிரி 343 + 30 கால்குலேஷன் எடுக்கும்போது நமக்கு 373 கிடைக்குது. அப்போது ஒரு 873 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்து 427 வந்த வாரம் 427க்கு 1 டே பிஃபோர் வந்து 871, க்ளூ நம்பர் 432. 432க்கு 422ன்னு மைனஸில் போயிடுச்சு. இப்போ நமக்கு 343க்கு
32க்கு ஒன்றே ஒன்று பி போர்டில் மட்டும் ஒன்று மைனஸ் பண்ணால் இப்போது 343ல் பி போர்டு ஒன்று மைனஸ் பண்ணால் 333ன்னு வரும். 333ல் நமக்கு ஒரு போர்டு ஏதாவது ஒன்று பவர் ஆச்சுன்னா 338ன்ற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 338 கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். 100% வாய்ப்பு இல்லைனா ஏதாவது உங்கள் கெஸ்ஸிங்கில் 38 மேட்ச் ஆனால் மட்டும் இந்த 338 ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி உள்ள கால்குலேஷனு. இப்போ எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ +30 நம்ம எடுத்துட்டோம். +20 பிசியோட +20 கால்குலேஷனு, பிசியோட +30 டோட்டலாக எடுத்தோம் இல்லையா? 343 +30 373 எடுத்தோம். இதுவே இந்த 43 +30 73 பவரில் ஒரு 28ன்னு வரலாம். வந்ததுனால 128 நம்பரும் அதே பிசி 43க்கு ஒரு 20ன்னு வரும்போது 63 கிடைக்குது. இந்த 63 வந்து 62 26 அந்த மாதிரி மைனஸ் ஆகி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்ததுன்னா ஒரு 26ன்றது எனக்கு வந்து நாளைக்கு ஈஸியில் 62ன்றது 26ன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. ஒரு கெஸ்ஸிங்கில் வருதான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு நம்பரோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் கெஸ்ஸிங்க. அது குழு நம்பரோட கண்டினியூஷன் 43, அதுக்கு அடுத்த நம்பர் 54, அதுக்கு அடுத்த நம்பர் 65ன்னு போகாமல் 55ன்னு போகும். அப்படி வரும்போது 155. ஓகே, டோட்டலாக வந்து எல்லா வாரத்தோட மேட்சிங் பார்த்துட்டோம். இப்போ டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இதிலேருந்து ஸ்ட்ராங்கஸ்ட் நம்பரை பிரித்து எடுத்துருவோம். இதில் ஃபஸ்ட்டு மெயினான நம்பரில் 307, 357, 793, 128, 826, 155. ஓகே, இது டோட்டலான கெஸ்ஸிங்கில் முக்கியமான 6 நம்பரு. இதில் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டு மொத்தமாக 6 நம்பரு. இந்த 873 338 வந்து செகண்டஸ்ட்டாக வச்சுக்கோங்க. முடிந்தால் 873 ஆனால் வந்து 873 இந்த 199 வந்து கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனால் மட்டும் பாருங்கள். இதில் வந்து ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு 3 நம்பர்னு பார்த்தீங்கன்னா வந்து 307, 128, 155, 826 இந்த 4 நம்பர் எனக்கு பர்சனலாக ஸ்ட்ராங்காக இருக்குது. பிசியில் 07, 57, 26, 55 இந்த 4 செட்லேருந்து பிசி வரலாம். 4 டிஜிட் ட்ரை பண்ணுற நண்பர்கள் 41, 28ன்ற நம்பரை வந்து 4 டிஜிட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. கெஸ்ஸிங்கில் வர நம்பர் மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த 6 நம்பரு அது இல்லாமல் 2 நம்பர் நம்ம மேட்ச் பண்ணதில் 873யும் 199ம் வந்துட்டு நம்ம நம்பர்ஸ் நிறையா ஆகக்கூடாதுன்னு நினச்சதா இருந்தாலும் வந்து கால்குலேஷன் எல்லா வாரமும் நம்ம எடுக்கும்போது நம்மளோட அதை கொடுத்து தான் ஆகணும். அதில் எந்த வாரம் ஃபாலோ ஆகுதோ அதில் வந்து வின்னிங் நம்பர் நமக்கு கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், கெஸ்ஸிங்கில் எது வருதோ அதை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. எல்லா நம்பரும் எடுத்து குழப்பிக்க வேணாம். அண்ட் வந்து நாளைக்கு ஒரு ஃபஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் போய் பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும். அந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது இருக்கவங்க பிளான் பார்த்து சேர்ந்துக்கோங்க. விருப்பம் இருக்கவங்க மட்டும் கம்பல்ஷனில் நாளைக்கு ஒரு சிறப்பான வின்னிங் கிடைக்கும் நம்புகிறோம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.